ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க. எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்றப் போகுதுங்க. அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க. எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன். பிரபஞ்சம் இந்த நொடியில் உங்களை சத்தமில்லாமல் நிறுத்தி நேராக உங்கள் மனதோடு பேச ஆரம்பிக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, 2026 தொடங்கி இருக்கிறது. இது இன்னொரு வருடம் நகர்கிறது என்ற சாதாரண செய்தி அல்ல. இது உங்கள் வாழ்க்கையில் பல வருடங்களாக உள்ளுக்குள் கொதித்து கொண்டே இருந்த உண்மைகள் வெளியில் வர தயாராகும் தொடக்கமுங்க. நீங்கள் அமைதியாக இருப்பவர்கள் அல்ல, ஆனால் எல்லாவற்றையும் வெளியில் காட்டுபவர்களும் அல்ல. நீங்கள் ஆழமானவர்கள், உணர்ச்சியை லேசாக எடுத்துக்கொள்ளாதவர்கள். அதனாலதான் உங்க வாழ்க்கை வெளியில புரியாத அளவுக்கு உள்ளுக்குள்ள மிகவும் தீவிரமா நடந்திருக்குதுங்க. இன்னைக்கு நீங்க கைபேசியை திறந்தாலே, யூடியூப் திறந்தாலே எங்கும் ஜோதிடம். விருச்சிக ராசிக்கு பெரிய மாற்றம், வாழ்க்கை திரும்புமுங்க. எதிரிகள் தோல்வி அடைவார்கள், அதிர்ஷ்டம் கை கொடுக்குமுங்க. இந்த வார்த்தைகள் புதுசா கேட்டதா? இல்ல. ஆனா ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்குள்ள அடிக்கடி எழுந்திருக்குமுங்க. நான் இவ்வளவு தாங்கினேன், அதற்கான மாற்றம் எங்கே? நீங்க வாழ்க்கைய மேலோட்டமா வாழ்ந்தவர்கள் இல்லைங்க. உறவாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், நம்பிக்கையாக இருந்தாலும் நீங்கள் முழுமையா இறங்குவீர்கள். பாதி மனசு உங்களுக்கு கிடையாதுங்க. அதனாலதான் நீங்க அதிகமா காயப்பட்டிருப்பீங்க. நீங்க யாரையும் லேசாக நம்ப மாட்டீங்க. ஆனா நம்பினா உயிர் கொடுத்து நம்புவீங்க. அந்த நம்பிக்கை உடைந்த போது அது சாதாரண ஏமாற்றமாக இல்லைங்க, அது உங்களை உள்ளுக்குள்ள மாற்றிடுச்சுங்க. இதுவரை உங்க வாழ்க்கையில நடந்ததை நினைச்சு பாருங்க. நீங்க பல முறை மௌனமா உறைந்திருப்பீங்க, யாருக்கும் தெரியாம கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களை ஏமாற்றியவர்களை வெளியில சொல்லாம உள்ளுக்குள்ள புதைத்திருப்பீர்கள். வெளியில சிரித்த முகம், உள்ளுக்குள்ள ஏறியும் கேள்விகள். நான் என்ன தவறு செய்தேன்? என்ன இப்படி நடந்த காரணம் என்ன? நான் நம்பியதுதான் என் குற்றமா? இந்த கேள்விகள் தான் விருச்சிக ராசிக்காரர்களுடைய இரவுகளை அதிகமா தொந்தரவு செய்திருக்குமுங்க. நீங்க பழிவாங்கும் மனிதர்கள் அல்லங்க, ஆனா மறக்கவும் மாட்டீங்க. நீங்க ஒரு விஷயத்த மனதுக்குள்ள பூட்டி வைப்பீங்க, வெளியில பேச மாட்டீங்க. ஆனா அந்த அனுபவம் உங்களை மெதுவா கடினமாக்குமுங்க. அந்த கடினத்தன்மையை பலர் தவறா புரிஞ்சு கொள்வாங்க. அகங்காரம், கடுமை, அதிக தீவிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா அது உங்களோட பாதுகாப்புங்க. மீண்டும் காயப்படாம இருக்க நீங்க உருவாக்கி கொண்ட ஒரு கவசமுங்க. உங்க வாழ்க்கையில பல முறை எல்லாம் சரியாக போகுதுன்னு நீங்க நினைத்த நேரத்துலதான் திடீர்னு ஒரு அதிர்ச்சி வந்திருக்குமுங்க. உறவுகள்ல துரோகம், வேலைக்குள்ள அரசியல், நண்பர்கள் விலகல், குடும்ப சுமை. அந்த எல்லா நேரங்களிலும் நீங்கள் உடைந்து போகவில்லைங்க, வெளியில சத்தம் போடவில்லைங்க. ஆனா அந்த அனுபவங்கள் உங்களை உள்ளுக்குள்ள முற்றிலும் வேறு ஒரு மனிதரா மாற்றி விட்டுச்சுங்க. 2026ஆம் ஆண்டு அந்த மாற்றத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற வருடமுங்க. இது பழைய வழிய மீண்டும் கிளப்ப வரலைங்க, அந்த வழியிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீங்க அப்படிங்கறத உங்களுக்கே காட்ட வருதுங்க. நீங்க இவ்வளவு காலம் தாங்கியது வீணாகவில்லை அப்படிங்கறத உங்களை புரிய வைக்க வருதுங்க. இந்த வருடம் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர ஆரம்பிப்பீர்கள். எல்லோருக்கும் எல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. எல்லோருக்கும் உங்கள் ஆழம் புரிய வேண்டிய தேவையும் இல்லைங்க. உங்கள் சக்தி வெளிப்படையில இல்லைங்க, அது உங்கள் மௌனத்துல இருக்குதுங்க. உங்க பார்வையில இருக்கிறது, உங்க பொறுமையில இருக்குதுங்க. அந்த சக்தி தான் இதுவரை உங்களை காப்பாற்றியதுங்க. அதே சக்தி தான் இனிமே உங்களை உயர்த்த போகுதுங்க. இந்த இன்ட்ரோ ஒரு முடிவு அல்லங்க, இது ஒரு எச்சரிக்கைங்க, ஒரு அழைப்புங்க, ஒரு தயாரிப்புங்க. பிரபஞ்சம் இனிமேல் உங்களிடம் மெதுவாக பேசவில்லைங்க, உங்க ஆழத்துக்குள்ள இறங்கி நேரா பேச ஆரம்பித்திருக்குதுங்க. உங்க வாழ்க்கைய கவனமா திரும்பி பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா புரியுமுங்க. உங்க வாழ்க்கை ஒரே மாதிரி திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்குதுங்க. அது தற்செயலா உருவான சுழற்சி இல்லைங்க, அது உங்களோட இயல்புல இருந்து உருவான ஒரு வாழ்க்கை முறைங்க. நீங்க எதையும் மேலோட்டமா எடுத்துக்கொள்ளாதவர்கள், எல்லாவற்றையும் ஆழமாக உணர்கிறவர்கள். அதனாலதான் உங்க வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு அனுபவமும் சாதாரணமா வந்து போகவில்லைங்க, அது உங்களை உள்ளுக்குள்ள மாற்றி சுமையாக மாறி உங்க முடிவுகளை வழிநடத்த ஆரம்பிச்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கை பல நேரங்கள்ல ஒரு தீவிரமான தொடக்கத்தோடு தான் ஆரம்பிக்குமுங்க. வேலை, உறவு, நட்பு, நம்பிக்கை எதுவா இருந்தாலும் நீங்க முழுமையா இறங்குவீங்க. பாதி மனசு பாதி முயற்சி உங்களுக்கு பிடிக்காதுங்க. இருந்தா முழுசா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம்
மனம் தான் உங்க அடிப்படைங்க. அதனால ஆரம்பத்துல எல்லாமே வேகமா நகரும். நீங்க நம்பிக்கை கொடுப்பீங்க, எதிர்பார்ப்பையும் உருவாக்குவீங்க. அந்த நேரத்துல எல்லோரும் உங்களை ஒரு வலிமையான மனிதரா பார்ப்பாங்கங்க. ஆனா காலம் செல்ல செல்ல ஒரு விஷயம் மெதுவா நடக்க ஆரம்பிக்குமுங்க. நீங்கள் நம்பிய மனிதர்களிடமிருந்து எதிர்பார்த்த அளவுக்கு நேர்மை கிடைக்காதுங்க. நீங்க கொடுத்த ஆழமான நம்பிக்கைக்கு மேலோட்டமான பதில்கள் தான் கிடைக்குமுங்க. அந்த இடத்துல தான் உங்க மனம் முதல் முறையா அமைதியா காயப்பட ஆரம்பிக்குமுங்க. நீங்க உடனே வெளியில காட்ட மாட்டீங்க, சண்டையும் போட மாட்டீங்க, விளக்கம் கேட்க மாட்டீங்க. ஆனா அந்த அனுபவத்தை மனதுக்குள்ள பூட்டி வச்சுக்குவீங்க. இந்த பூட்டி வைத்துக் கொள்வதுதான் விருச்சிக ராசிக்காரர்களோட மிகப்பெரிய வாழ்க்கை மாதிரிங்க. நீங்க பேசாம தாங்குவீங்க, வெளியில சகஜமாக இருப்பது போல நடிப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த விஷயம் தொடர்ந்து சுழலுமுங்க. நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேனா, நான் இவ்வளவு நம்பியதே தவறா, என்னை இப்படி நடத்தலாமா அப்படிங்கிற கேள்வி அமைதியா உங்களை தொந்தரவு செய்யுமுங்க. அந்த கேள்விகளுக்கு உடனடி பதில் கிடைக்காதுங்க. அதனாலதான் அந்த வழி நீளமாகுமுங்க. உறவுகள்ல நீங்க தீவிரமானவர்கள், ஒருவரை உள்ளுக்குள்ள அனுமதித்தா முழுமையா அனுமதிப்பீங்க. அதனாலதான் நீங்க எளிதில நெருக்கம் கொள்ள மாட்டீங்க. ஆனா நெருக்கம் வந்த பிறகு அதிலிருந்து எளிதில வெளியே வரவும் மாட்டீங்க. அந்த உறவுல காயம் ஏற்பட்டாலும் நீங்க உடனே விலக மாட்டீங்க. இன்னொரு வாய்ப்பு கொடுப்பீங்க, இன்னொரு முறை நம்புவீங்க. அந்த நம்பிக்கையே பல நேரங்கள்ல உங்களை மீண்டும் மீண்டும் காயப்படுத்துதுங்க. வேலை வாழ்க்கையிலும் இதே மாதிரி தான். நீங்க எதையும் அலட்சியமா செய்ய மாட்டீங்க. ஒரு பொறுப்பு உங்களிடம் வந்துச்சுன்னா அதை முழுமையா சுமப்பீங்க. மற்றவர்கள் பாதி செய்தாலும் நீங்க முழுமையாக்க முயற்சி செய்வீங்க. ஆரம்பத்துல அது உங்க திறமையாக தெரியுமுங்க. ஆனா காலம் செல்ல செல்ல அந்த கூடுதல் சுமை உங்களுக்கே நிரந்தரமா மாறிவிடுமுங்க. இவர் சமாளிப்பார், இவருக்கு சொல்லலாம் என்ற எண்ணம் மற்றவர்களிடம் உருவாகுமுங்க. நீங்க சோர்ந்தாலும் அதை வெளியில காட்ட மாட்டீங்க. இந்த எல்லாவற்றிலும் ஒரு பொதுவான விஷயம் இருக்குதுங்க. நீங்க கட்டுப்படுத்த முயற்சி செய்வது உணர்ச்சியை கட்டுப்படுத்த, சூழ்நிலையை கட்டுப்படுத்த, மனிதர்களை புரிந்து கொண்டு கட்டுப்படுத்த. ஆனா வாழ்க்கை எப்போதும் கட்டுப்பாட்டுல இருக்காதுங்க. அந்த உண்மையை நீங்க ஏற்றுக்கொள்ள தாமதித்ததாலதான் பல நேரங்கள்ல வாழ்க்கை உங்களை திடீரென அதிர்ச்சி அடைய செஞ்சிருக்குமுங்க. எல்லாம் என் கையில தான் இருக்குன்னு நினைச்சு நேரத்துலதான் நீங்க சில விஷயங்கள் உங்க கையில இருந்து வழுக்கி போயிருக்குமுங்க. இந்த சுழற்சி கிரகங்களால மட்டும் உருவானது இல்லைங்க. இது உங்களோட தேர்வுகளால உருவானதுங்க. நீங்க ஒவ்வொரு முறையும் அதிகமா நம்பினீங்க, அதிகமா தாங்குனீங்க, பேசாம காயத்தை சுமந்தீங்க. அதனாலதான் முடிவும் ஒரே மாதிரியாக திரும்ப திரும்ப வந்திருக்குதுங்க. இந்த 2026ஆம் ஆண்டு வாழ்க்கை மாதிரிய மெதுவாக கேள்வி கேட்கிற வருடமா இருக்க போகுதுங்க. இது உங்களை கடினமாக மாற்ற வரவில்லைங்க. உங்களை பழிவாங்கும் மனிதனாகவும் மாற்றவில்லைங்க. ஆனா ஒரு விஷயத்த தெளிவா உணர வைக்க வருதுங்க. எல்லோருக்கும் முழு ஆழத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. எல்லா போர்களையும் நீங்களே சுமக்க வேண்டியது இல்லைங்க. இந்த வருடம் உங்க வாழ்க்கையில மாற்றம் சத்தமாக இருக்காதுங்க. ஆனா அது ஆழமா இருக்குமுங்க. நீங்க இனிமேல் எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ள பூட்டி வைக்க மாட்டீங்க. தேவையான இடத்துல எல்லை வைப்பீங்க. தேவையான நேரத்துல விலக கற்றுக்கொள்வீங்க. அதுவே உங்க வாழ்க்கை சுழற்சியை மெதுவா மாற்ற ஆரம்பிக்குமுங்க. உங்க ஆழம் தான் உங்களோட வலிமைங்க. ஆனா அந்த ஆழத்துல நீங்க மூழ்கிவிடக் கூடாதுங்க. 2026ஆம் ஆண்டு அதை புரிய வைக்கிற வருடமுங்க. விருச்சிக ராசிக்காரங்க கஷ்ட வருடங்கள் வருட வருடமா கடந்த உண்மைங்க. உங்க வாழ்க்கையில கஷ்டம் என்பது ஒரே நாள்ல வந்து போன ஒரு சம்பவம் இல்லைங்க. அது சத்தமாவும் இல்லைங்க. வெளியில பெரிய வீழ்ச்சி, பெரிய தோல்வி, பெரிய அவமானம் போல தெரியாம வருட வருடமா உங்க உள்ளுக்குள்ள சேர்ந்து வந்த ஒரு கனமான அனுபவங்க. நீங்க வெளியில தைரியமாகவும் கட்டுப்பாடோடும் இருந்ததால இவங்க எல்லாம் சமாளிச்சிருவாங்க அப்படின்னு பலர் நினைச்சிருப்பாங்கங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஆழமா உணர்கிற மனிதர்கள் தான் அதிகமா தனியா சுமக்கிறாங்கங்க. நீங்க அதற்கான நேரடி உதாரணமுங்க. இந்த 2015 முதல் 16 வரை காலகட்டத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு உள்ளார்ந்த மாற்றத்தோட தொடக்கமா இருந்திருக்குமுங்க. வெளியில பெரிய மாற்றம் தெரியாமல் இருக்கலாமுங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் உடைஞ்சிருக்குமுங்க. அது ஒரு நம்பிக்கை, ஒரு உறவு அல்லது ஒரு எதிர்பார்ப்பா இருக்குமுங்க. அந்த நேரத்துல நீங்க அதை வெளியில காட்டலைங்க. பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்குவேன் அப்படின்னு நினைச்சீங்க. ஆனா அந்த சமாளிப்பு தான் உங்க மனதுக்குள்ள ஒரு கடினத்தன்மையை உருவாக்க ஆரம்பிச்சதுங்க. அதே நேரத்துல மனிதர்களை முழுமையா நம்பக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மெதுவா விதைக்கப்பட்டுச்சுங்க. அடுத்ததா 2017 முதல் 18 வரை இந்த வருடங்கள்ல நீங்க அதிகமா மௌனமா மாறி இருப்பீங்க. பேசினா பிரச்சனை பெரிதாகும், சொன்னால் தவறாக புரிந்து கொள்வாருங்கிற பயம், அதனால பல விஷயங்களை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கொண்டீங்க. வெளியில நீங்க பழையபடி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு தூரம் உருவாக ஆரம்பித்திருக்குமுங்க. மனிதர்களிடம் அல்ல, உங்கள் சொந்த உணர்ச்சிகளிடமிருந்து கூட அந்த காலத்துல நீங்க பல முடிவுகளை தனியா எடுத்திருப்பீங்க. யாரிடமும் ஆலோசனை கேட்காம, காரணம் மீண்டும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிற பயமுங்க.
இருக்குமுங்க. 2019ஆம் வருடம் பல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனதளவுல கனமான வருடமுங்க. நீங்க தாங்கிய விஷயங்கள் அதிகரித்திருக்குமுங்க. உறவுகள்ல ஒரு துரோகம், வேலை வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை உடைப்பு, அல்லது நான் நினைத்தது போல மனிதர்கள் இல்லை அப்படிங்கிற உணர்வு. நீங்க கோபப்படவில்லைங்க, வெளியில எதுவும் சொல்லவில்லைங்க. ஆனா அந்த ஏமாற்றத்தை மனதுக்குள்ள ஆழமா புதைச்சு கொண்டீங்க. அந்த புதைப்பு தான் பின்னால சோர்வாக மாறுச்சுங்க. 2020 உலகமே மாற்றம் கண்ட வருடமுங்க. ஆனா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது வெளியில நடந்ததை விட உள்ளுக்குள்ள நடந்த மாற்றம் தான் அதிகமா இருந்துச்சுங்க. நீங்க இதுவரை கட்டுப்பாட்டுல வைத்திருந்த பல விஷயங்கள் ஒரே நேரத்துல கையிலிருந்து வழுக்கி போச்சுங்க. ஆனா நீங்க எல்லாவற்றையும் திட்டமிட்டு நடத்துனீங்க. ஆனாலும் ஏன் இப்படி அப்படிங்கிற கேள்வி இந்த வருடத்துல உங்களை அதிகமா தொந்தரவு செஞ்சிருக்குமுங்க. இந்த வருடம் வாழ்க்கை முழுமையா உங்களை கட்டுப்பாட்டுல இருக்காதுங்க அப்படிங்கிற உண்மையை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குமுங்க. 2021 மீண்டும் எழுந்து நிற்க வேண்டிய வருடமா அமைஞ்சிருக்குமுங்க. ஆனா இந்த முறை பழைய நம்பிக்கையோடு அல்ல, உங்களுக்குள்ள ஒரு சந்தேகத்தோடு மீண்டும் நம்பலாமா, மீண்டும் முழுசா இறங்கலாமா அப்படிங்கிற கேள்விகள் இருந்திருக்குமுங்க. அந்த சந்தேகம் தான் உங்களை இன்னும் அதிகமா எச்சரிக்கையுடன் வாழ வச்சிருக்குமுங்க. நீங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. யாரையும் எளிதில் அருகில வரவிட மாட்டீங்க. அதனால வாழ்க்கை பாதுகாப்பா இருந்ததுங்க. ஆனா மனம் தனிமையா மாறுச்சுங்க. 2022 இந்த வருடம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆழமான சோர்வை கொண்டு வந்ததுங்க. வெளியில நீங்க வலிமையா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை, யாரிடமும் முழுமையா பேச முடியாத நிலை, நான் சொன்னாலும் யாருக்கும் புரியும் அப்படிங்கிற எண்ணம், அந்த தனிமை தான் உங்களை இரவுகள்ல அதிகமா யோசிக்க வச்சதுங்க. பழைய நினைவுகள் இப்ப பழைய காயங்கள் எல்லாம் அமைதியாக மேல வந்திருக்குமுங்க. 2023 இந்த வருடம் ஒரு உண்மையை உங்களிடம் தெளிவா காட்டுச்சுங்க. எல்லா போர்களையும் நீங்களே சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்த முடியாதுங்க. சில மனிதர்கள், சில சூழ்நிலைகள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் மாறாதுங்க. இந்த உண்மை வழியாக இருந்ததுங்க. காரணம், நீங்க எதையும் ஆழமா சரி செய்ய முயற்சிப்பீங்க. ஆனா அந்த முயற்சியே சில நேரங்கள்ல உங்களை சோர்வடைய வச்சதுங்க. 2024 வெளியில பார்த்தா பெரிய மாற்றம் இல்லாத வருடம் போல தோணி இருக்குமுங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வி தொடர்ந்து ஓடிக்கிட்டு தாங்க இருந்திருக்கும். நான் எப்போதும் இப்படி எல்லாவற்றையும் தனியாக தாங்கிக் கொண்டே இருக்க வேண்டுமா? இந்த கேள்விதான் உங்களை மெதுவா மாற்ற ஆரம்பிச்சிருக்குமுங்க. நீங்க சத்தமா பேசவில்லை, யாரையும் குறை சொல்லலைங்க. ஆனா உங்க உள்ளுக்குள்ள ஒரு எல்லை உருவாக ஆரம்பித்ததுங்க. 2025 இந்த வருடம் உடைக்கும் வருடம் அல்லங்க, இது உணர்த்தும் வருடமுங்க. நீங்க மெதுவா ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டிருப்பீங்க, உங்கள் ஆழம் உங்களோட வலிமை அப்படின்னு. ஆனா அதே ஆழம் எல்லோருக்கும் திறந்திருந்தா அது உங்களை காயப்படுத்தணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமுங்க. அந்த புரிதல் தான் உங்களை 2026க்கு தயார்படுத்தியதுங்க. இந்த எல்லா வருடங்களும் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லைங்க. நீங்க ஓடவில்லை, நீங்க பொறுப்புகளை விட்டு விடவில்லைங்க. நீங்க விழுந்தாலும் அமைதியா எழுந்தீர்கள். அதுதான் உங்களோட உண்மையான வலிமைங்க. இப்பொழுது பிரபஞ்சம் உங்களிடம் ஒரு புதிய கேள்வியை வைக்குதுங்க. இந்த வலிமையை நீ மீண்டும் எல்லோருக்காக செலவழிக்க போகிறாயா, இல்லை இனிமேல் உன்னை காப்பாற்ற பயன்படுத்த போகிறாயா? இதற்கான பதில் தான் 2026ல உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க போகுதுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பிரபஞ்சத்தோட உண்மையான செய்தி பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு உங்க வாழ்க்கையில சத்தமா வந்து எல்லாவற்றையும் புரட்டி போட போவதில்லைங்க. இது திடீர் அதிர்ஷ்டம் தரும் வருடமும் அல்லங்க. ஒரே நாள்ல எல்லாம் சரியாக விடுங்கிற வருடமும் அல்லங்க. ஆனா இந்த வருடம் நீங்க பல வருடங்களா உள்ளுக்குள்ள மறைத்து வைத்த உண்மைகளை மெதுவா உங்கள் முன் வைத்து நிறுத்துமுங்க. அந்த உண்மைகள் இனிமையாக இருக்காதுங்க, சில நேரங்கள்ல வலி அளிக்குமுங்க. ஆனா அந்த வலிதான் உங்களை உண்மையா விடுதலை செய்ய போகுதுங்க. இது வரைக்கும் நீங்க வாழ்க்கைய ஆழமா வாழ்ந்தவர்களுங்க, மேலோட்டமாக இல்லை. உறவாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், நம்பிக்கையாக இருந்தாலும் நீங்க முழுமையா இறங்கியவர்கள். அதனாலதான் உங்கள் காயங்களும் மேலோட்டமாக இல்லைங்க. நீங்க எத்தனை முறை அமைதியா உடைந்தீர்கள்னு உங்களுக்கே தெரியுமுங்க. வெளியில யாருக்கும் தெரியாம உள்ளுக்குள்ள மட்டும் நடந்த உடைப்புங்க அது. 2026ஆம் ஆண்டு அந்த உடைப்புகளோட அர்த்தத்தை உங்களுக்கே புரிய வைக்கிற வருடமா இருக்க போகுதுங்க. இந்த வருடம் பிரபஞ்சம் ஒரு முக்கியமான கேள்வியை உங்களுக்குள்ள எழுப்புங்க. நீ இவ்வளவு ஆழமா எல்லாவற்றையும் தாங்கினாய், ஆனால் உன்னை யார் தாங்கினார்கள்? இந்த கேள்வி உங்களை குறை சொல்ல வரவில்லைங்க, உங்களை விழிப்புணர்வுக்கு அழைக்க வருதுங்க. நீங்க எப்போதும் வலிமையானவரா இருக்க வேண்டுமுங்க, எதையும் சமாளிக்க வேண்டும்ங்கிற பழைய சுமையை இந்த வருடம் மெதுவா இறக்கி வைக்க சொல்லுமுங்க. 2026ல விருச்சிக ராசிக்காரர்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் தொடங்குமுங்க. அது வெளியில தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள தெளிவா உணரப்படுமுங்க. நீங்க இனிமேல் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்வதை வலிமைன்னு நினைக்க மாட்டீங்க. எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ள புதைத்து வைத்துக் கொள்வதை வலிமை அல்ல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும், எல்லை வைக்க வேண்டிய இடத்தில் எல்லை வைக்க வேண்டும்ங்கிற உண்மை உங்களுக்கு தெளிவாகுமுங்க.
இந்த வருடம் உங்களுடைய பிரச்சனைகள் குறையுமுங்க. ஆனா உங்க பார்வை கூர்மையாகுமுங்க. முன்பு போல யாரையும் உடனே நம்ப மாட்டீர்கள். யார் உண்மையா இருக்கிறார்கள், யார் வேடம் போடுகிறார்கள், யார் உங்கள் ஆழத்தை மதிக்கிறார்கள், யார் உங்கள் உணர்ச்சிகளை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத அமைதியா கவனிப்பீங்கங்க. இந்த கவனிப்பு தான் இனிமே உங்களை மீண்டும் அதே காயங்கள்ல விழாம காப்பாற்றுமுங்க. உறவுகள்ல 2026ஆம் ஆண்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமுங்க. நீங்க இனிமே யாருக்காகவும் உங்களை முழுவதும் கரைத்து விட மாட்டீங்க. ஒருவர் விலகினால் அதை அவமானமாகவும் தோல்வியாகவும் பார்க்க மாட்டீங்க. இது எனக்கு தேவையான பாடம் அப்படின்னு புரிந்து கொண்டு விடுவீர்கள். அந்த புரிதல் தான் உங்க மனதுல பல வருடங்களா இருந்த சுமையை குறைக்குமுங்க. இந்த வருடம் உங்கள் கோபம் பற்றிய உண்மையும் பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டுமுங்க. நீங்க கோபப்படாதவர்னு பலர் நினைச்சிருப்பாங்க. நீங்களும் அப்படியே நினைச்சிருக்கலாமுங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க கோபத்தை வெளியில காட்டாம உள்ளுக்குள்ள சேமித்து வச்சுட்டே இருப்பீங்க. 2026ல அந்த கோபம் ஏன் வருது, அது எந்த எல்லை மீறலோட விளைவு அப்படிங்கிறத நீங்க தெளிவா உணர ஆரம்பிப்பீங்க. அந்த உணர்வு தான் உங்களை கடினமானவராக அல்ல தெளிவானவராக மாற்றுமுங்க. வேலை, பணம், வாழ்க்கை, முடிவுகள் எல்லாவற்றிலும் உங்க வேகம் குறையலாமுங்க. ஆனா அது பின்னடைவு அல்லங்க, அது ஒரு ஆழமுங்க. முன்பு போல அவசரமாக உணர்ச்சியின் அடிப்படையில முடிவெடுப்பது குறையுமுங்க. இது எனக்கு சரியா அப்படிங்கிற கேள்வி முதல்ல வருமுங்க. அந்த ஒரு கேள்விதான் இனிமே உங்களை தவறான பாதைகள்ல போக விடாம தடுத்து நிறுத்துமுங்க. பிரபஞ்சம் 2026ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்ல வருவது மிகவும் தெளிவான ஒன்றுங்க. எல்லோருக்கும் உன் ஆழத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. எல்லா போர்களையும் நீ தனியாக சுமக்க வேண்டியது இல்லைங்க. உன் அமைதி தான் உன் முதல் பொறுப்புங்க. அதை பாதுகாக்க கற்றுக்கொண்ட நாளிலிருந்து உன் வாழ்க்கையில தேவையில்லாத மனிதர்களும் தேவையில்லாத வழிகளும் தானாகவே விலகும். இந்த வருடம் நீங்கள் மெதுவாக உங்களை தேர்வு செய்ய ஆரம்பிப்பீர்கள். அது பழிவாங்கல் அல்ல, அது அகங்காரம் அல்ல, அது சுய பாதுகாப்பு. இதுவரை நீங்கள் பிறரின் வாழ்க்கையில் ஆழமாக இறங்கினீர்கள். இனிமேல் உங்கள் வாழ்க்கையின் ஆழத்தை நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். அந்த மாற்றம் சத்தமாக இருக்காது, ஆனால் அது நீண்ட காலம் நிலைத்திருக்கும். 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு வாக்குறுதி அல்ல, அது ஒரு அழைப்பு. பழைய வாழ்க்கை முறையிலே தொடரலாமா, அல்லது உன்னை இழுக்காமல் உன் ஆழத்தை மதித்து வாழும் புதிய முறையை தேர்வு செய்யலாமா என்ற அழைப்புங்க. அந்த அழைப்புக்கு நீங்க தரும் பதில் தான் அடுத்த பல வருடங்களுக்கான உங்கள் வாழ்க்கை பாதையை தீர்மானிக்க போகுதுங்க. 2026ல பிரபஞ்சம் சொல்லும் இந்த விஷயங்களை பின்பற்றினால் என்ன நடக்கும், புறக்கணித்தால் என்ன நடக்கும், இங்கேதான் இந்த முழு பயணமும் ஒரு முக்கியமான இடத்துல வந்து நிக்குதுங்க. இதுவரைக்கும் நீங்க கேட்டதும் நினைத்ததும் உள்ளுக்குள் எழுந்த பழைய காயங்களும் புரிதல்களும் எல்லாம் இப்பொழுது ஒரு தேர்வாக மாறுகிறதுங்க. இது எதிர்காலத்தை அழகாக வர்ணிக்கும் பகுதி அல்லங்க. இது 2 பாதைகளை உங்க கண்முன்ன வைத்து இதுல நீ எதை தேர்வு செய்ய வேணும் அப்படின்னு பிரபஞ்சம் தெளிவாக சொல்ற தருணமுங்க. நீங்க இதுவரை புரிந்த உண்மைகளை மெதுவாக உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தால் மாற்றம் உடனே வெளியில தெரியாதுங்க. யாரும் நீ மாறிட்ட அப்படின்னு உடனே சொல்ல மாட்டாங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்குமுங்க. இதுவரை எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ள பூட்டி வைத்த நீங்க இனிமே எதை தாங்க வேண்டும், எதை தாங்க வேண்டாம்ங்கிறத தெளிவா உணர ஆரம்பிப்பீங்க. அந்த உணர்வே உங்க வாழ்க்கையில முதல் பெரிய திருப்பமா இருக்குமுங்க. முதலாவது உங்க மனநிலை மாறுமுங்க. முன்பு போல எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும், எல்லாவற்றையும் நான் தான் சமாளிக்கணும் அப்படிங்கிற அழுத்தம் குறையுமுங்க. யாராவது உங்களை ஏமாற்றினா உடனே பழையபடி அமைதியா உள்ளுக்குள்ள எரிய மாட்டீங்க. இது நீ என் ஓதவன்ல போய் உன்னை இல்லை என்று மனதுக்குள்ள தெளிவாக சொல்லிக் கொள்வீங்க. அந்த தெளிவு தான் உங்களை மீண்டும் மீண்டும் அதே வழியில விழாம காப்பாற்றுமுங்க. உறவுகள்ல தவறான மனிதர்கள் மெதுவாக உங்க வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பிப்பாங்க. அதற்காக நீங்க சண்டை போட வேண்டியது இல்லைங்க, குற்றம் சாட்ட வேண்டியது இல்லைங்க, விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லைங்க. நீங்க மாறியதும் உங்க எல்லைகள் தெளிவானதும் உங்களை பயன்படுத்தி கொண்டவர்கள் தாங்களாகவே தூரமாகி போவார்களுங்க. அந்த விலகல் ஆரம்பத்துல சற்றே கனமாக தோன்றலாமுங்க. ஆனா அந்த கணத்திற்கு பிறகு உங்கள் மனம் லேசாகுமுங்க. உண்மையாக சொன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுதான் பெரிய மாற்றமுங்க. முன்பு போல நான் இல்லாம போயிட்டேனா அப்படிங்கிற பயம் இனிமேல் இருக்காதுங்க. நான் என்னை காப்பாத்திக்கிட்டேனே அப்படிங்கிற நிம்மதி தான் அதிகமா இருக்குமுங்க. வேலை மற்றும் பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இது திடீர் பெரிய வெற்றியை கொடுக்கிற பாதை அல்லங்க. ஆனா ஒரு விஷயம் நிச்சயமுங்க, இனிமே நீங்க உணர்ச்சியின் அடிப்படையில முடிவெடுக்க மாட்டீங்க. யாருக்காகவோ நிரூபிக்க வேண்டும்ங்கிற எண்ணத்துல உங்களை சோர்வடைய வைக்க மாட்டீங்க. மெதுவாக ஆனா உறுதியான அடித்தளத்தோடு முன்னேறுவீங்க. அந்த நிலைத்த முன்னேற்றம் தான் நீண்ட கால நிம்மதியை தருமுங்க. மிக
முக்கியமாக உங்க மன அமைதி அதிகரிக்குமுங்க. முன்பு போல இரவுகள்ல பழைய நினைவுகள் உங்களை குத்தாதுங்க. நான் ஏன் இப்படித்தான் அப்படிங்கிற கேள்விகள் மெதுவாக குறையுமுங்க. அந்த இடத்துல ஒரு புதிய உணர்வு பிறக்குமுங்க. இப்ப நான் என்னை இழக்காம வாழ்றேன். இந்த உணர்வு தான் விருச்சிக ராசிக்காரர்களோட பல வருடங்களா தேடிய உண்மையான பாதுகாப்புங்க. அது மனிதர்கள் அல்ல, அது அதிகாரம் அல்லங்க, அது பழிவாங்கல் அல்லங்க, உங்களை உள்ளுக்குள்ள உருவாக்குற தெளிவுங்க. ஆனா விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்க இந்த உண்மைகளை புறக்கணித்தால் என்ன நடக்கும் என்பதும் உங்களுக்கு புதிதல்லங்க. அது நீங்க ஏற்கனவே பலமுறை நடந்த பாதை தாங்க. மீண்டும் எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ள அடக்கிக்குவீங்க. மீண்டும் நான் சமாளிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி உங்களை தனியா விட்டு விடுவீர்கள். மீண்டும் நம்பிக்கை வைத்து மீண்டும் அதே இடத்துல காயப்படுவீர்கள். மீண்டும் அதே வாழ்க்கை சுழற்சி, ஆழமான நம்பிக்கை, அதிகமான தாங்குதல், அமைதியான காயம், அதற்கு பிறகு தனிமை, மனசோர்வு, இரவு நேரங்கள்ல அதே கேள்விகள். நான் ஏன் எப்போதும் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வலி, நான் நம்பியதே என் தவறா? இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு புதியவை அல்லங்க. நீங்க ஏற்கனவே பல முறை கேட்ட கேள்விகளுங்க. பிரச்சனை என்னன்னா, நீங்க அந்த கேள்விகளுக்கு வெளியில பதில் தேடுறீங்க. மனிதர்களோட சூழ்நிலையில, விதியில. ஆனா பதில் அங்க இல்லைங்க. பதில் உங்களோட தேர்வுகள்ல தான் இருக்குதுங்க. அதை நீங்க பார்க்க மறுத்ததால வாழ்க்கை மீண்டும் அதே பாடத்தை உங்களுக்கே சொல்லுமுங்க. இந்த பாதையில நீங்க மெதுவா சோர்வடைவீங்க. வாழ்க்கை உங்களை சோர்வடைய வச்சது போல தோன்றுமுங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க உங்களை தேர்வு செய்ய மறுப்பதால தான் அந்த சோர்வு வருதுங்க. இந்த 2 பாதைகளிலும் எதை தேர்வு செய்வது என்பது முழுக்க முழுக்க உங்களிடம்தான் இருக்குதுங்க. ஒன்று உங்களை தெளிவுக்கும் அமைதிக்கும் ஆழமான நிலைத்த வாழ்க்கைக்கும் அழைத்து செல்லுமுங்க. மற்றொன்று உங்களை பழைய வலியும் மௌனமும் நிறைந்த வாழ்க்கைக்குள்ள மீண்டும் தள்ளுமுங்க. பிரபஞ்சம் உங்களை கட்டாயப்படுத்தவில்லைங்க. அது உங்களுக்கு ஒரு கண்ணாடியை மட்டும்தான் காட்டுதுங்க. இந்த பகுதி ஒரு முடிவு போல தோன்றலாமுங்க. ஆனா உண்மையில இதுதான் உண்மையான ஆரம்பமுங்க. ஜோதிடத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் வருதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்கங்க. ஆனா அந்த அதிர்ஷ்டம் உண்மையில என்ன? அது எப்படி ஒரே நாள்ல கதவை தட்ட வருகிற விஷயமா, இல்ல யாரோ ஒருவர் சொல்லும் வார்த்தையால வாழ்க்கை மாறிவிடுமா? இந்த கேள்விகளை நீங்க ஒருபோதும் மேலோட்டமா எடுத்துக்கொண்டவர்கள் அல்லங்க. நீங்க எதையோ ஆழமா யோசிப்பவர்கள். அதனாலதான் இந்த ஒரு உண்மையை பிரபஞ்சம் நேரடியா உங்களிடம் சொல்லுதுங்க. அதிர்ஷ்டம் என்பது வெளியிலிருந்து வருவது அல்லங்க, அது உங்களுக்குள்ள உருவாவதுங்க. பலர் அதிர்ஷ்டம் என்றால் திடீர் பணம், திடீர் உயர்வு, திடீர் மாற்றம்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையில அதுவல்லங்க அதிர்ஷ்டம். நீங்க தொடர்ந்து எடுத்த முயற்சி, கடின உழைப்பு, ஒழுக்கம், பொறுமை, தெளிவு, இந்த எல்லாவற்றத்தோட கூட்டுத்தொகை தாங்க அதிர்ஷ்டம். நீங்க இன்னைக்கு செய்கிற சிறிய நல்ல செயல்கள் தான் நாளை அதிர்ஷ்டமா மாறி திரும்ப வருதுங்க. அதை புரிந்து கொண்ட நாளிலிருந்து தான் வாழ்க்கை மெதுவா சரியான திசையில நகர ஆரம்பிக்குமுங்க. இப்போ உங்க நிலைமை மோசமா இருக்கலாமுங்க, மனசு குழப்பமா இருக்கலாமுங்க, எதிர்காலம் பற்றிய பயம் இருக்கலாமுங்க, எல்லாம் என் வாழ்க்கையில தான் இப்படி என்ற கேள்வி உள்ளுக்குள்ள அடிக்கடி எழலாமுங்க. ஆனா இத ஒன்றை தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இருக்கும் நிலைதான் உங்க வாழ்க்கை முழுவதும் இல்லைங்க. இது ஒரு கட்டம். இந்த கட்டத்தை நீங்க சரியா கடந்து சென்றால் அடுத்த கட்டம் நிச்சயமா மாறுமுங்க. தேவையில்லாமல் யோசித்து நடக்காத விஷயங்களை மனசுக்குள்ள உருவாக்கி அதற்காக இப்போது கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்காதீர்கள். இப்போ நடக்குமா, நாளை நடக்குமான்னு யோசிச்சு இன்றைக்கு செய்ய வேண்டிய விட்டு விடாதீங்க. வாழ்க்கை மாற்றம் ஒரு நாள்ல நடக்காதுங்க. ஆனா நீங்க தினமும் எடுத்துக்கொள்ளும் முடிவுல தான் அந்த மாற்றத்தை உருவாக்குதுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் இருக்குதுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு துறை, உங்களுக்கு ஆர்வம் வரும் துறை ஒரு விஷயம்ங்க. அதுல நீங்க முழு மனசோடு இறங்கினா நேரம் எப்படி போகிறது அப்படிங்கிறதே தெரியாதுங்க. அந்த ஆர்வம் தான் உங்க வாழ்க்கையில ஒரு வழிகாட்டிங்க. அதுல நீங்க இவ்வளவு காலம் முழுமையா இறங்காம இருந்திருக்கலாமுங்க. இப்ப நேரம் சரியில்லை, நிலைமை சரியில்லை அப்படின்ற. ஆனா உண்மை என்னன்னா, நிலைமை சரியாகம்னு காத்திருந்தா வாழ்க்கை நகராதுங்க. நீங்க நகர ஆரம்பிச்சாதான் நிலைமை மாறுமுங்க. 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பயப்பட வேண்டிய வருடம் அல்லங்க, இது கற்றுக்கொள்ள வேண்டிய வருடம். நீங்க எவ்வளவு அதிகமா கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு வலிமையா மாறுவீங்க. கற்றல் என்பது புத்தகம் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையை புரிந்து கொள்வது, மனிதர்களை புரிந்து கொள்வது, உங்களை புரிந்து கொள்வது. இந்த 3ஐயும் நீங்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை உங்களை இனிமேல் அதே இடத்துல சிக்க வைக்காதுங்க. ஒழுக்கம் மிகவும் முக்கியமுங்க. நீங்க எந்த நேரத்துல தூங்குறீங்க, எந்த நேரத்துல எழுகிறீங்க, என்ன சாப்பிடுறீங்க, எதை அதிகமா பாக்குறீங்க, இந்த
இந்த எல்லாமே உங்க மனநிலையை உருவாக்குதுங்க. இரவு நேரங்கள்ல அதிகமா கைபேசி பயன்படுத்தினால் மனம் அமைதியாகாதுங்க. அதனாலதான் பிரபஞ்சம் சொல்கிறது, இரவு 9 மணி அல்லது 10 மணிக்கு பிறகு கைபேசியை எதிர்த்து வைங்க. நல்ல தூக்கம் கிடைத்தாதான் அடுத்த நாள் தெளிவாக ஆரம்பிக்குமுங்க. காலை நேரத்துல சீக்கிரம் எழுவது ஒரு சாதாரண வழக்கம் போல தோன்றலாமுங்க. ஆனா அதுல ஒரு பெரிய சக்தி இருக்குதுங்க. நீங்க எந்த அளவுக்கு நல்லா தூங்கி காலையில சீக்கிரம் எழுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒழுங்கும் கவனமும் தெளிவும் உருவாகுமுங்க. அந்த ஒழுங்கு தான் மெதுவா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை பிரபஞ்சம் கொண்டு வருவதற்கான சாலையை திறக்குமுங்க. உடலை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்கள். இது 1 நாள் 2 நாள் சென்றால் போதும்னு நினைக்காதீங்க. தொடர்ந்து செய்தால்தான் அதன் பலன் வருமுங்க. உடல் சோர்வாக இருந்தால் மனமும் சோர்வாகத்தான் இருக்குமுங்க. மனம் சோர்ந்தால் எந்த வாய்ப்பும் கண்ணுக்கு தெரியாதுங்க. அதனாலதான் உடலும் மனமும் 2ம் சமமாக கவனிக்கப்பட வேண்டுமுங்க. பிரார்த்தனை செய்யுங்கள். அது மதம், கடவுள் அப்படிங்கிற எல்லைக்குள்ள மட்டும் இல்லைங்க. அது உங்கள் மனதையே அமைதியாக்குற ஒரு வழிங்க. தினமும் சில நிமிஷங்கள் அமைதியா உட்கார்ந்து உங்களை விட பெரிய சக்தி ஒன்று இருக்குதுன்னு நினைப்பது கூட மனதுக்கு ஒரு தைரியத்தை தருமுங்க. அந்த தைரியம் தான் கடினமான நேரங்கள்ல உங்களை கைவிடாமல் வைத்திருக்குமுங்க. நீங்க நினைவுல வைத்துக் கொள்ளுங்க, கடவுளும் கிரகங்களும் எப்போதும் உங்களுக்கு எதிராக இல்லைங்க. சில நேரங்கள்ல வாழ்க்கை உங்களை சோதிக்கலாமுங்க. ஆனா அந்த சோதனை உங்களை உடைக்க அல்லங்க, உங்களை தயார்படுத்த. 2026ஆம் ஆண்டு முடிவுல நீங்க ஒரு விஷயத்த நிச்சயமா உணர்வீங்க. நான் பயந்தேன், ஆனாலும் முயற்சி செய்தேன். நான் குழம்பினேன், ஆனாலும் கற்றுக்கொண்டேன். நான் விழுந்தேன், ஆனாலும் எழுந்தேன். அந்த நேரத்துல நீங்க உங்களை நினைத்து பெருமைப்படுவீர்கள். அதே நேரத்துல பிரபஞ்சமும் உங்களை நினைத்து சந்தோஷப்படும். காரணம், நீங்கள் விதியை குறை சொல்லவில்லை, நீங்கள் அதிர்ஷ்டத்தை காத்திருக்கவில்லை, நீங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்கினீர்கள். 2026 முடிவுல விருச்சிக ராசிக்காரர்களோட வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல மாற்றம் வருமுங்க. பயப்படாதீர்கள், முயற்சி செய்யுங்கள், ஒழுக்கமாக இருங்கள், கவனம் செலுத்துங்கள். பிரபஞ்சம் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் நகரும் நாளிலிருந்து அது கூட உங்களோடு நகர ஆரம்பிக்கும். 2026ஆம் ஆண்டு பிரபஞ்சம் உங்களிடம் மிகவும் அமைதியாக ஆனால் மிகவும் உறுதியாக ஒரு விஷயத்த சொல்லுதுங்க. இந்த வருடம் வெளிப்படுத்துவதற்கான வருடம் அல்ல, உங்களை பாதுகாக்க வேண்டிய வருடம். இதுவரைக்கும் நீங்க யாரிட்டமாவது சொன்னா மனசு லேசாகும், நம்ம ஆளுங்க தான் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைத்து பல விஷயங்கள்ல சிலரிடம் பகிர்ந்திருக்கலாமுங்க. ஆனா 2026ல பிரபஞ்சம் காட்டும் கடினமான உண்மை என்னன்னா, எல்லாரும் உங்கள் உண்மையை தாங்கக்கூடியவர்கள் அல்லங்க. எல்லாரும் உங்க ஆழத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களும் அல்லங்க. சிலர் கேட்பது போல நடிப்பார்கள், சிலர் ஆதரவு தருவது போல பேசுவார்கள். ஆனால் அந்த தகவல்கள் மெதுவாக உங்க கவனத்துக்கு வராமலேயே உங்களை பலவீனப்படுத்தும் விதமா திரும்ப வருமுங்க. இந்த வருடம் உங்க தனிப்பட்ட வாழ்க்கை யாருக்கும் விளக்க வேண்டிய விஷயம் அல்லங்க. உங்கள் மனவேதனை, உங்கள் உள்ளுக்குள்ள நடந்த துரோகம், உங்கள் உறவு காயங்கள், உங்கள் பயங்கள், உங்கள் ஆழமான போராட்டங்கள், இவையெல்லாம் எல்லோரிடமும் பகிர வேண்டியவை இல்லைங்க. சிலர் அந்த உண்மைகளை தங்களுக்கே சாதகமா மாற்றிக்கொள்வாங்கங்க. சிலர் உங்களை அதிகமா உணர்ச்சி காட்டுவர்னு முகத்திரை குத்துவாங்கங்க. சிலர் உங்களை வலிய உங்க பலவீனமா பயன்படுத்துவாங்கங்க. அந்த பார்வைகள் உங்களுக்கு தெரியாமலேயே உங்க வாழ்க்கையை சுற்றி ஒரு தவறான வட்டத்தை உருவாக்குமுங்க. அதனாலதான் 2026ல பிரபஞ்சம் தெளிவா சொல்லுதுங்க, உங்க வலிய விளக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லைங்க. உங்க முடிவுகள் இதை இந்த வருடம் மிகவும் கவனமா கையாள வேணுமுங்க. நீங்க எடுக்க போகும் முக்கிய முடிவுகள் வேலை மாற்றம், இடமாற்றம், உறவு சார்ந்த தீர்மானம், வாழ்க்கை பாதை மாற்றம், இவையெல்லாம் உருவாகும் நிலையிலே வெளியில பேசப்படக்கூடாதுங்க. காரணம், ஒரு முடிவு இன்னும் முழுமையடையாத நேரத்துல அதை வெளியே சொன்னா அந்த முடிவோட மீது பலரோட பயம், சந்தேகம், பொறாமை, தோல்வி அனுபவங்கள் எல்லாம் வந்துடுமுங்க. அந்த சுமைதான் உங்கள் முடிவின் சக்தியை மெதுவா குறைக்குமுங்க. 2026ல பிரபஞ்சம் உங்களிடம் தெளிவா சொல்றது என்னன்னா, முடிவு எடுத்த பிறகு பேசலாமுங்க. முடிவு உருவாகும் போது மௌனமாக இருங்க. உங்க எதிர்கால யோசனைகள், கனவுகள், திட்டங்கள், இதுதான் இந்த வருடத்தோட மிக முக்கியமான பகுதிங்க. நீங்க உருவாக்கும் கனவு இன்னும் உங்களுக்குள்ள மட்டும் இருக்கிற நிலையில இருக்கும்போது அதை எல்லோரிடமும் சொல்லிவிட்டா என்ன நடக்கும்? சிலர் இது உனக்கு அதிகம் என்று சொல்வார்கள். சிலர் நீ இதுக்கு தகுதி இல்லை, உங்களை சந்தேகப்படுத்துவார்கள். சிலர்கள் நானும் இதே மாதிரி முயற்சி பண்ணி தோற்றேன் என்று தங்கள் தோல்வியை உங்கள் மீது சுமத்துவார்கள். அந்த வார்த்தைகள் உங்கள் கனவை நேரடியாக அழிக்காதுங்க, ஆனா அதை வளர விடாம மெதுவா மூச்சடைக்க செய்யுமுங்க. அதனாலதான்
2026ல பிரபஞ்சம் மிகவும் உறுதியா சொல்லுதுங்க. உங்க எதிர்காலத்தை பேசாதீங்க. உங்க எதிர்காலத்தை அமைதியா உருவாக்குங்க. உங்க வருமானம், பணநிலை, சேமிப்பு, கடன் இந்த விஷயங்களும் இந்த வருடம் யாரிடமும் பேச வேண்டியவை அல்லங்க. யாரிடமும் உங்க வருமானத்தை முழுமையா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. யாரிடமும் உங்கள் நிதி அழுத்தத்தை விழுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சிலர் உதவி செய்வது போல பேசுவாங்கங்க. சிலர் அறிவுரை கொடுப்பது போல நடிப்பாங்கங்க. ஆனா அந்த தகவல்கள் உங்களை பலவீனமா காட்டுமுங்க. 2026ல பிரபஞ்சம் தெளிவா சொல்லுதுங்க. பணம் பேசப்படுற விஷயம் அல்லங்க, அமைதியா நிர்வகிக்க வேண்டிய விஷயமுங்க. உங்கள் நல்ல செயல்கள் கூட இந்த வருடம் எல்லோருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்க யாருக்காகவும் தியாகம் செய்கிறீர்கள், நீங்க யாருக்காக தாங்குகிறீர்கள், யாருக்கு உதவி செய்கிறீர்கள், இதை விளம்பரம் செய்ய வேண்டிய காலம் இது அல்லங்க. நல்லது செய்யும் மனம் இயல்பாகவே உங்களுக்கு இருக்குமுங்க. ஆனா 2026ல அந்த நல்லதை அமைதியா செய்தால்தான் அதன் பலன் திரும்ப வருமுங்க. சொல்லி செய்தால் அந்த சக்தி சிதறிவிடுமுங்க. உங்கள் அடுத்தபடி இதையும் முன்கூட்டியே வெளியில சொல்லாதீங்க. நீங்க ஒரு புதிய திசைக்கு நகரலாமுங்க. ஒரு உறவிலிருந்து விலகலாமுங்க. ஒரு வாழ்க்கை முறையை மாற்றலாமுங்க. ஒரு புதிய ஆரம்பத்தை தேர்வு செய்யலாமுங்க. இந்த எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பித்த பிறகுதான் வெளியில தெரிய வேண்டுமுங்க. நடக்கும் முன்பே பேசினா அது தடைபடுமுங்க. இது பிரபஞ்சத்தோட பழைய விதிங்க. 2026ல அது இன்னும் தீவிரமா செயல்படுமுங்க. இந்த வருடம் அமைதி உங்களோட கவசமுங்க. குறைவான பேச்சு, தெளிவான எல்லைகள், தேர்ந்தெடுத்த மனிதர்கள், இதுவே உங்களோட பாதுகாப்பு பட்டமுங்க. எல்லோரையும் சந்தேகிக்க வேண்டாமுங்க. ஆனா எல்லோரையும் நம்பவும் வேண்டாமுங்க. 2026ஆம் ஆண்டு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தும் மனிதர்களுக்கான வருடம் அல்லங்க. எதை மறக்க வேண்டும், எதை மௌனமா காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு தெரிந்த மனிதர்களுக்கான வருடமுங்க. நீங்க இயல்பாகவே ஆழமானவர்களுங்க. ஆனா இந்த வருடம் அந்த ஆழம் வெளியில அல்ல, உங்களுக்குள்ள இருக்க வேணுமுங்க. உங்க மௌனம் தான் உங்க சக்திங்க. உங்க எல்லைகள் தான் உங்க பாதுகாப்புங்க. பிரபஞ்சம் இப்போது உங்களிடம் கடைசியா ஒரு விஷயத்த மெதுவா சொல்லுதுங்க. எல்லாவற்றையும் எல்லாரிடமும் பகிராதே. உன்னை காப்பாற்ற சில விஷயங்களை உன்னிடமே வைத்துக்கொள். இதுவே பிரபஞ்சத்தோட உண்மைங்க. கடவுளும் கிரகங்களும் உங்களுக்கு எப்போதும் எதிராக இருக்காதுங்க. சில நேரங்கள்ல வாழ்க்கை மிகவும் கடினமா மாறலாமுங்க. இப்ப நீங்க இருக்கிற நிலை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு மோசமா கூட இருக்கலாமுங்க. மனதுல குழப்பம், பயம், எதிர்காலம் பற்றிய நிச்சயமற்ற நிலை, என்ன ஆக போகுது, இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் ஒரே நேரத்துல வந்து உங்களை அழுத்து கொண்டு இருக்கலாமுங்க. ஆனா இதை ஒரு விஷயமா மட்டும் ஆழமா புரிந்து கொள்ளுங்க. இது நிரந்தரம் அல்லங்க. இது நீங்க இப்போ கடந்து கொண்டிருக்கிற ஒரு கட்டம் மட்டும்தாங்க. அந்த கட்டத்தை மாற்றும் சக்தி உங்களுக்குள்ளதான் இருக்குதுங்க. அது வெளியில இல்ல, யாரிடமும் இல்ல, உங்களுக்குள்ளதான் இருக்குதுங்க. பெரிய பலம் என்னன்னா, நீங்க வெளியில உடைந்து போகும் மனிதர்கள் இல்லைங்க. உள்ளுக்குள்ள எவ்வளவு வலி இருந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு அமைதியா நிற்கிற சக்தி உங்களிடம் இருக்குமுங்க. ஆனா அதே சக்தி சில நேரங்கள்ல உங்களை அதிகமா சுமக்கவும் வைக்குதுங்க. நான் தாங்குகிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிக்கொண்டே உங்க மனம் எவ்வளவு சோர்வடைகிறது என்பதை நீங்கள கவனிக்காம போயிருக்கலாமுங்க. பிரபஞ்சம் இப்போது உங்களிடம் சொல்ல வருவது இதுதாங்க. தாங்குவது மட்டும் வாழ்க்கை இல்லைங்க, மாற முயற்சி செய்வதே வாழ்க்கைங்க. பல நேரங்கள்ல நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னன்னா, நடக்காத விஷயங்களை நினைச்சு இப்ப இருக்கிற சக்தியை இழந்து விடுவதுங்க. இது ஆகலைன்னா அடுத்தது இன்னும் மோசமா இருந்தா, எல்லாம் கெட்டு போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற எண்ணங்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குமுங்க. அந்த எண்ணங்கள் உண்மையில நடக்காத துயரங்களை இப்போ அனுபவிக்க வைக்குமுங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, அந்த யோசனைகள் உங்களை பாதுகாக்கவில்லைங்க. அவ உங்களை செயல்பட விடாம கட்டி போடுதுங்க. அதனாலதான் பிரபஞ்சம் தெளிவா சொல்லுதுங்க, நினைத்து கொண்டு புலம்பாதீர்கள், ஏதாவது ஒன்றை செய்ய ஆரம்பியுங்கள். இப்போ உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாமுங்க, பண சிக்கல் இருக்கலாமுங்க, உறவுகள்ல குழப்பம் இருக்கலாமுங்க, வேலை சம்பந்தமான அழுத்தம் இருக்கலாமுங்க, யாரும் புரிந்து கொள்ளாத தனிமை இருக்கலாமுங்க. ஆனா ஒரு விஷயத்த நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த பிரச்சனையும் மனிதனை முழுமையாக முடக்க முடியாதுங்க. அவன் முயற்சி செய்ய தயாராக இருந்தால் என்னால முடியும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு நாளை தொடங்கினாலே போதுமுங்க. ஒரே நாள்ல எல்லாம் சரியாகிடணும்னு எதிர்பார்க்க வேண்டாமுங்க. தினமும் ஒரு சின்ன மாற்றம், தினமும் ஒரு சின்ன முயற்சி, அதுவே பெரிய மாற்றங்களுக்கு அடித்தளமா அமையுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.